நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு மேஜிக் கீ கிடைச்சா எப்படி இருக்கும்னு தோணும் இல்லையா? அந்த சாவி, அந்த ரகசியம் பல நூற்றாண்டுகளா நம்ம கூடவே தான் இருக்கு. இன்னைக்கு நாம கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாத்துன ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் இல்ல. இதோட வேர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே போகுது. சுமார் 3000 பிசிய சேர்ந்த தி எமரல்ட் டேப்லெட் மாதிரியான பழங்கால நூல்கள்ல கூட இதுக்கான குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரகசியம் காலத்தை எல்லாம் தாண்டி நிக்கிற ஒரு பெரிய உண்மை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், நியூட்டன், ஏன் ஐன்ஸ்டீன் வரைக்கும் வரலாற்றையே மாத்தி எழுதின இந்த மாமேதைகள் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பொதுவா இருந்துச்சு. அது என்னவா இருக்கும்? இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்த அந்த ஒரு சீக்ரெட். அது என்ன? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த அறிவு பல வருஷமா சில பேரால மட்டும் மறைக்கப்பட்டு வந்துச்சு. ஏன்னா பவர்ல இருந்தவங்க இத ஒரு ரகசியமா வச்சுதான் தங்களோட கட்டுப்பாட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ அந்த திரை விலகுற நேரம் வந்தாச்சு. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல ஐடியாவை பத்தியோ இல்ல ஒரு தத்துவத்தை பத்தியோ கிடையாது. நம்ம பேச போறது பல நூற்றாண்டுகளா இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த விதியை பத்தி. இது மாறவே மாறாத, தவிர்க்கவே முடியாத ஒரு இயற்கை விதி. அந்த விதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் ஈர்ப்பு விதி. ஆமாங்க, இந்த ரெண்டே வார்த்தைக்குள்ளதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தியே அடங்கியிருக்கு. அப்போ ஈர்ப்பு விதினா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரே வரியில சொல்லணும்னா ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மேக்னெட் மாதிரி. அது யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அதுக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்துட்டு வருது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள ஒரு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் டவரா நினைச்சுக்கோங்க. ஆமா, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய டிவி டவரை விட நீங்க ரொம்ப பவர்ஃபுல். நீங்க முழிச்சிருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்க எண்ணங்கள் வழியா ஒரு சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளிபரப்பிட்டே இருக்கீங்க. அந்த ஒளிபரப்பு தான் உங்க எண்ணங்கள். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நீங்க எப்படி ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை டியூன் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸுக்கு ஒரு சிக்னல்ல அனுப்புது. சரி, இதனால என்ன ஆகும்? இதுதான் இந்த ரகசியத்தோட முக்கியமான பாயிண்டே. உங்க எண்ணங்கள் பொருட்களா மாறுது. ஆமாங்க, நீங்க மனசுல எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க நிஜ வாழ்க்கையா மாறுது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உலகத்தை நீங்க தான் உருவாக்குறீங்க. ஓகே, நம்ம எண்ணங்கள் இவ்வளவு பவர்ஃபுல்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்றது? அங்கதான் நம்மளோட உணர்ச்சிகள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு சராசரியா 60,000 எண்ணங்கள் வருதாம். சும்மா நினைச்சு பாருங்க, 60,000. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா உட்கார்ந்து மானிட்டர் பண்ண முடியுமா? சான்ஸே இல்ல, இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு எண்ணத்தையும் மானிட்டர் பண்ண முடியலன்னா நாம என்ன மாதிரி சிக்னலை யூனிவர்ஸ்க்கு அனுப்புறோம், எதை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பதில் ரொம்ப சிம்பிள். உங்க உணர்வுகள்ல தான் இருக்கு. ஆமா, உங்க ஃபீலிங்ஸ் தான் உங்க எமோஷனல் ஜிபிஎஸ். நீங்க சந்தோஷமா, பாசிட்டிவா, நன்றியோட ஃபீல் பண்ணும்போது அந்த ஜிபிஎஸ் சொல்லுது கரெக்ட் ட்ராக்ல போறீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது உங்களை தேடி வருதுன்னு. அதே சமயம் நீங்க கோவமா, சோகமா, பயத்தோட இருந்தீங்கன்னா அது ஒரு வார்னிங் சிக்னல். தப்பான ட்ராக்ல போறீங்க, உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, தியரி எல்லாம் ஓகே. இத பிராக்டிகலா எப்படி யூஸ் பண்றது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அலாவுதீன் கதை தெரியும் இல்லையா? அதுல வர்ற ஜீனி மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். அது எப்பவுமே உங்க ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லும். உங்கள் விருப்பமே என் கட்டளை. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா இருங்க. ஒரு கமாண்ட் மாதிரி அதை யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஸ்டெப் 2, நம்புங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு முழுசா நம்பணும். ஒரு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். பெறுங்க. உங்க ஆசை நிறைவேறினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷத்தை, அந்த எனர்ஜிய இப்பவே ஃபீல் பண்ணுங்க. இந்த நம்புற ஸ்டெப் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கோட் பாருங்க. நீங்க ஆசைப்படுற விஷயங்களை ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானது மாதிரி பாருங்க. அது தேவைப்படுற நேரத்துல உங்ககிட்ட வந்து சேரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்ப நீங்க யூனிவர்ஸுக்கு அனுப்புற இந்த சிக்னலை இன்னும் எப்படி பவர்ஃபுல்லா மாத்துறது? அதுக்கு சில சூப்பரான டூல்ஸ் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். அதுல 2 ரொம்ப முக்கியமான டூல்ஸ் இருக்கு.
ஒன்னு நன்றியுணர்வின் சக்தி, இன்னொன்னு காட்சிப்படுத்துதலின் சக்தி, அதாவது விஷுவலைசேஷன். இது ரெண்டும் உங்க எண்ணத்தையும் உணர்வையும் ஒன்னா சேர்த்து உங்க ஈர்ப்பு சக்திய பல மடங்கு அதிகமாக்கும். இந்த விஷுவலைசேஷன் எவ்ளோ பவர்ஃபுல்னு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. டாக்டர் டெனிஸ் வேட்லி ஒரு ரீசர்ச் பண்றாரு. ஒலிம்பிக் அத்லீட்ஸ் மனசுக்குள்ளேயே ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி கற்பனை பண்ணும்போது அவங்க உண்மையா ஓடுனா எந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யுமோ அதே மசில்ஸ் வேலை செய்யறத கண்டுபிடிச்சாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம மனசுக்கு எது கற்பனை எது நிஜம்னு வித்தியாசம் தெரியாது. இது ஒரு நிஜ வாழ்க்கை கதை. ஜான் அசராஃப்னு ஒரு பிசினஸ்மேன். அவருக்கு வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு கனவு வீடோட போட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு விஷன் போர்டு ரெடி பண்றாரு. வருஷங்கள் போகுது. 5 வருஷம் கழிச்சு அவர் ஒரு புது வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம்தான் ஷாக். அது அன்னைக்கு அவர் விஷன் போர்டுல வச்சிருந்த அதே வீடு. பாருங்க, அவர் மனசுல பதிஞ்ச அந்த தெளிவான காட்சி அவரை அறியாமலேயே அவர் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. இறுதியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இதை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கற்பனையே எல்லாம். அதுதான் வாழ்க்கையில் வரவரும் நிகழ்வுகளின் முன்னோட்டம். அதாவது நீங்கள் கற்பனையில் பார்ப்பது உங்கள் எதிர்காலத்தின் ஒரு ட்ரெய்லர். அப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ. இப்போ உங்க கையில ஒளியும் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணுன்ற அறிவும் இருக்கு. சொல்லுங்க, நீங்க செதுக்க போற அந்த மாஸ்டர்பீஸ் எது?